வணக்கம். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் சமீபத்துல சந்திச்ச 2 மிகப்பெரிய நிதி இழப்புகளுக்கு பின்னாடி இருக்கிற அதிர்ச்சியான உண்மைகளை தான் இன்னைக்கு நாம அலசப்பாரோம். சர்வதேச அளவுல இயங்குற இவ்வளோ பெரிய விமான நிறுவனம் எப்படி அடுத்தடுத்து 2 பெரிய மோசடிகள்ல சிக்கிச்சு அப்படிங்கறத கிடைக்கப்பெற்ற தரவுகள் மூலமா இப்போ விரிவா பார்க்கலாம் வாங்க. நேரடியா விஷயத்துக்கு வருவோம். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஒரே நேரத்துல ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத 2 வெவ்வேறு வகையான மோசடிகள்ல மாட்டிருக்காங்க. இது கேக்குறப்போ நிஜமாவே ஒரு கார்ப்பரேட் கிரைம் த்ரில்லர் படத்தை பார்க்குற மாதிரி தான் இருக்கு. 2 வேற வேற நாடுகள், 2 வித்தியாசமான குற்றங்கள், ஆனா பாதிக்கப்பட்டது என்னவோ ஒரே நிறுவனம் தான். இன்றைய நவீன பிசினஸ் உலகத்துல நிதி பாதுகாப்புங்கிறது எவ்வளோ பெரிய சவால் அப்படிங்கறத இது நமக்கு தெளிவா காட்டுது. அந்த நிறுவனத்தின் மேல விழுந்த முதல் பெரிய இடி 8 கோடி ரூபாய். துபாயில நடந்த ஒரு சைபர் அட்டாக், அதாவது ஆன்லைன் மூலமா நடந்த ஒரு நூதன திருட்டால தான் இந்த 8 கோடி ரூபாய் அப்படியே அபேஸ் ஆயிருக்கு. இது நிறுவனத்துக்கு வெளியிலிருந்து வந்த ஒரு பெரிய டிஜிட்டல் தாக்குதல்னு சொல்லலாம். இந்த முதல் அடியோட வழியே இன்னும் தீரல. அதுக்குள்ள அடுத்த அடி இந்தியாவில இருந்து விழுந்துச்சு. சென்னையில இருக்கிறவங்களோட சொந்த ஆபீஸ்லயே நடந்த இன்னொரு மோசடியால சுமார் 22 மில்லியன் இந்திய ரூபாய்கள் இழப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த 2 பெரிய எண்களும் அந்த நிறுவனத்தோட நிதி பாதுகாப்புல இருக்கிற மிகப்பெரிய ஓட்டையத்தான் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுது. இந்த 2 சம்பவங்களுக்கும் நடுவுல இருக்கிற மிகப்பெரிய முரண்பாடு தான் இங்க ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமே. ஒன்னு துபாயில நடந்த வெளிப்புற சைபர் தாக்குதல், இன்னொன்னு சென்னையில நடந்த அவங்களோட சொந்த ஆட்களே செஞ்ச கையாடல். டிஜிட்டல் தொழில்நுட்ப மோசடி ஒரு பக்கமோ, ரொம்பவே சாதாரணமான பழைய பாணி மோசடி இன்னொரு பக்கமோ ஒரே நிறுவனத்தை எப்படிலாம் தாக்கியிருக்குன்னு பாருங்க. முதல்ல துபாய் சைபர் தாக்குதல். அந்த 8 கோடி ரூபாய் இணைய மோசடி எப்படி அரங்கேறிச்சுன்னு இப்ப பாப்போம். இது எப்படி படிப்படியா நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல துபாயில இவங்களுக்கு சேவை வழங்குற அந்த நிறுவனத்தோட அதிகாரப்பூர்வ இமெயில யாரோ ஒருத்தர் ஹேக் பண்ணிருக்காங்க. அதை வச்சு பணம் அனுப்புறதுக்கான வங்கி விவரங்கள், கையெழுத்து எல்லாத்தையும் ரொம்ப தந்திரமா மாத்திருக்காங்க. இதெல்லாம் ஒரிஜினல் இமெயில் தான் முழுசா நம்பி ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் பணத்தையும் அனுப்பிட்டாங்க. பணம் கைமாறினதுக்கு அப்புறம் தான் தாங்கள் ஏமாற்றப்பட்டதே அவங்க உணர்ந்திருக்காங்க. உடனே உஷாராகி அந்த மோசடி கணக்குக்கு மேல பணம் போறதை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. சரி, அடுத்ததா ஏர்லைன்ஸ் தரப்பு வாதம். இவ்வளோ பெரிய மோசடிக்கு அந்த நிறுவனம் என்ன பதில் சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த விஷயத்துல ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ரொம்பவே தெளிவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. அதாவது இந்த மோசடி தங்களோட கட்டுப்பாட்டை மீறி நடந்த ஒண்ணுனும், சேவை வழங்குனரோட இமெயில் சிஸ்டத்துல இருந்த பாதுகாப்பு குறைபாடு தான் இதுக்கு முழு காரணம்னு அதிகாரப்பூர்வமா சொல்லியிருக்காங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஹேக்கிங் நடந்ததெல்லாம் விநியோகஸ்தர் பக்கத்துல தான், எங்க தப்பு எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க. இதனால பறிபோன அந்த 8 கோடி ரூபாய் பணத்துக்கு நாங்க எந்த பொறுப்பும் ஏத்துக்க முடியாதுன்னு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் வெளிப்படையாவே மறுத்துட்டாங்க. ஐடி செக்யூரிட்டில நடந்த பிழை முழுக்க முழுக்க சேவை வழங்குனர் செஞ்ச தப்பு. அதனால இந்த நிதி இழப்புக்கு நாங்க பொறுப்பாக முடியாதுன்னு ரொம்ப உறுதியா நிக்கிறாங்க. இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். சென்னை மோசடி. வெளியில இருந்து வந்த ஹேக்கர்களை பத்தி பார்த்தோம் இல்லையா? இப்போ நிறுவனத்துக்கு உள்ளேயே இருந்த ஆபத்தை பத்தி கொஞ்சம் பேசுவோம். சென்னை ஆபீஸ்ல நடந்தது ரொம்ப மெதுவா ஆனா பக்காவா பிளான் பண்ணி நடந்த ஒரு மோசடி. அங்க நிதி பிரிவுல வேலை பார்த்த சில ஊழியர்களே ரொம்ப காலமா இன்வாய்ஸ்கள், பேமெண்ட் டீடைல்ஸ், கையெழுத்துன்னு எல்லாத்தையும் மாத்தி மோசடி பண்ணிருக்காங்க. ஆவணங்களை தொடர்ந்து திருத்தி கொஞ்சம் கொஞ்சமா சுமார் 22 மில்லியன் இந்திய ரூபாய்களை அவங்க கையாடல் செஞ்சதா இப்ப குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. ஆனா பாருங்க, துபாய் சம்பவத்துக்கும் இதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. சென்னை மோசடியை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் உடனே களத்துல இறங்கிட்டாங்க. உள் ஆட்களால கையாடல் செய்யப்பட்ட அந்த 22 மில்லியன் பணத்தை மீட்கவும், சம்பந்தப்பட்டவங்க மேல கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கவும் நாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கோம்னு அறிவிச்சிருக்காங்க. கடைசியா தொடரும் விசாரணைகள் மற்றும் பன்னாட்டு முயற்சிகள் பத்தி பார்க்கலாம். இந்த இமெயில் ஹேக்கிங் மோசடி பத்தி இப்போ ஐக்கிய அரபு அமீரக அதிகாரிகளுக்கும் இலங்கை குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கும் முறையா புகார் அளிக்கப்பட்டிருக்கு. அதனால இலங்கையிலயும் சரி, ஐக்கிய அரபு அமீரகத்திலையும் சரி விசாரணைகள் ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. இந்த சர்வதேச ஹேக்கிங் நெட்வொர்க்குக்கு பின்னாடி யார் இருக்காமன்னு கண்டுபிடிக்க 2 நாட்டு அதிகாரிகளும் இப்போ ஒன்னா சேர்ந்து வேலை செய்றாங்க. நவீன கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஒரு பக்கம் உள்ளேயே நடக்கிற கையாடல்களையும் சமாளிக்கணும், இன்னொரு பக்கம் வெளியிலிருந்து வர்ற ஹேக்கிங் தாக்குதல்களையும் எதிர்கொள்ளணும். இதுல பெரிய கேள்வி என்னன்னா, ஒரு சேவை வழங்குனரோட பாதுகாப்பற்ற இமெயிலால கோடிக்கணக்கில் பணம் பறிப்போனா அதுக்கு உண்மையிலே யாரு பொறுப்பேற்கணும்? அந்த நஷ்டத்தை யாரு ஏத்துக்கணும்? சப்ளை செயின் செக்யூரிட்டி பத்தின இந்த ஆழமான கேள்வியோட இன்றைய அலசலை நான் நிறைவு செய்யறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அடுத்து ஒரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை சந்திக்கிறேன்.